பிரம்மா சர்ச்சி கோட்டார் பூராமே கேட்டுக்கோப்பா. 2 கண்ணை வச்சு இப்போ மாற்ற போகிறாரு. மானிட பிறவியை மாற்ற போகிறார். 2 கண்ணை வச்சு உலக நாடு அழிச்சிட்டான். தாய் இந்தியா நாடு முழுவதும் அழிச்சிட்டான். தமிழ்நாட்டிலையும் அழிச்சிட்டான். கெட்டடம் போடவா, 2ஆம் நம்பர் திரிக்கவா, 4 வீலர் 2 வீலர் விமானத்தை எல்லாம் இறக்கவா, அந்த கண் 2 கண்ணை வச்சு தானே செய்தான். அப்போ அந்த கண்ணுக்கு பவரை கொடுக்கணும்ல. தப்பு செய்தான். இதெல்லாம் சிந்தனை பண்ணி செயலை பண்ணி சர்ச்சி கோட்டார் பூராமே புரிஞ்சுக்கப்பா. ஆடுதற்கு நான் கொடுக்கல. தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை கொடுக்கறது நீதிமன்றம் கோர்ட்டு. அதுதான் கணக்கு எடுக்காரு. நீதி நியாயம் இல்லைன்ட்டார். அநியாயப்பட்டு போகுது, அநியாயப்பட்டு நடக்கு. காலையில் எழுந்திரிச்சது அந்த பேப்பர் கட்டு அடைய வச்சு அந்த 2 கண்ணை பார்க்கான்ல. இப்போ அந்த 2 கண் சூரியன் கணக்கு போடுதாரு. நல்லா கரெக்டாக கேட்டுக்கோ. 2 கண்ணை வச்சு இப்போ தமிழ்நாடு முழுவதும் பூமியில் தடவை போகிறவனை தடை விட்டுரு. தமிழ் வார்த்தை உள்ளவனை பூரா தடை விட்டுரு. சரியா? அதே மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கிறவனுக்கு போடுவார். பப்ளிக்காக ஓப்பனாக போடுவார். அப்போ தான் அறிவு வரும். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. கவர்மெண்ட் வேலைக்கிறவனுக்கு ஓப்பன் ப்ளஸில் போடுவார். அதே மாதிரி அரசியல்வாதிக்கு சூரியன் அரசியல்வாதிக்கு இருக்கிற அவன் குடும்பத்தார் வரைக்கும் அந்த காய்ச்சல் அந்த கண்ணுக்குள்ளே பவரை இறக்கையில் ஒன்றும் விடாமல் 4 வீலர் 2 வீலர் விமானத்தில் எல்லாம் பறப்பான். போய் கண்ணில் ஏற்றிரு. அதே மாதிரி பிரதமருக்கு ஏற்றிடப்பா. குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி நிதியமைச்சருக்கெல்லாம் கண்ணில் ஏற்றிரு. சரியா? அங்கே தடவுனாத்தான் தமிழ்நாடு முழுவதும் தடவான். அதே மாதிரி முதலமைச்சர் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் தடவை விட்டு. சரியா? ஏற்கனவே தமிழ்நாட்டில் தடவை ஆரம்பிச்சிட்டான். டெல்லியிலேயும் இப்போ தடவை ஊடாளப்பட்ட மாநிலத்தையும் முதலமைச்சர் பூரா தடவை ஆரம்பிச்சிட்டான். தமிழ்நாட்டில் தடை விட்டுறணும் அப்படின்ட்டார். தமிழ்நாடு தான் எனக்கு மெயின் அப்படின்ட்டார். புரிஞ்சுக்கப்பா. சூரியன் எல்லா கணக்குமே போட்டார். இப்போ கண்ணை பிடிக்காரு. கண்ணை பிடிச்சா தான் முடியும்ட்டார். இல்லைன்னா முடியாது. கடவுளாக நான் உட்காந்து 5 வருஷத்துக்குள்ளே அவர் கணக்கு முடிச்சிருவார். 5ஆவது வருஷம் ஆண்டு காலம் நடந்து கொண்டே இருக்குது. அதான் 5க்கு 5. இந்த வருஷத்திலே எல்லா கணக்குமே க்ளோஸ் பண்ணிடுவார். எல்லாமே முடிச்சிருவார். என்னென்ன முடிக்கணுமோ அத்தனையும் முடித்து ரிலாக்ஸாக நிம்மதியாக பூமியில் உட்காந்து உலக நாடே கிளியராக நடத்துவார். முக்கால் சத்தியம். வெளிநாடெல்லாம் சுத்தமாக சைவர் ஆக்கிடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோ. தமிழ்நாடு சுத்தமாக ஆணும் பெண்ணும் வீட்டுக்குள்ளே தடவை விடுவார். கண்ணை பிடுங்கியாச்சு, கண்ணை பவர் எடுத்தாச்சுன்னா முடிஞ்சு வச்சாலே படத்தில் நடித்து காட்டியிருக்கானா. கடவுள் பூமியில் தப்பு செய்கிறவனை கண்ணை பிடுங்கினா என்ன நடக்கும்னு அந்த திரைப்படம் உள்ள கணக்கு இப்போ நீயே விட்ட திரையில் இப்போ நீயே அணுவிடான்ட்டார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோடா. கண்ணு பவர் இழக்க போகிற வீட்டுகளில் கண்ணு பவர் இழக்க போகிற. அதான் சொல்லிட்டார்ல, கணக்கு போட்டார்ல. உன் புள்ள தெரியாமல் நீ மாற்றி ஏறணும். சரியா? உன் தாய் தெரியாமல் மகன் மாற்றி ஏற. அந்த மாதிரி 2 கண்ணை இலக்கியாச்சுன்னா இதுதான் அவன் மாளிகை வீட்டுக்குள்ளே நடக்கும். புரிஞ்சுக்கோங்கடா. நாங்கள் போடுற கணக்கு உங்களுக்கு கோழி முட்டையாக இருக்குது. அடிக்கையில் தாண்டா. அப்போ தாண்டா கடவுள் கணக்கு போட்டார், கடவுள் கணக்கு விட்டார். மூளையை திருப்பி கரெக்டாக போங்கடான்னு. ஆனால் தப்பு செஞ்சு ஆள போய் தான் ஐயையோ என் வீட்டில் என் மகன் என் பொண்டாட்டியை பார்த்தான். ஐயையோ என் மகளை நான் போய் தகப்பனாக பார்த்துட்டேனே. கண் பவரை இழந்து அந்த மாதிரி வரும். முக்கால் சத்தியம்.